பராபவ ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் கன்னி ராசிக்கான பலன்களை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கன்னி ராசினர் எப்பயுமே மேதாவிகள். எந்த ஒரு விஷயத்தையுமே அதிபுத்திசாலித்தனமா டீல் பண்ணி விஷயத்தை எப்படி காய் நகர்த்தினா ஜெயிக்கலான்னு அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்கல இந்த கன்னி ராசினர் ஒருத்தவங்க. அவங்க தொட்டது புலங்கும், பட்டது பூக்கும். அவங்களோட எண்ணங்கள், லட்சியங்கள், கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் யூடியூப் வழியாக பராபவ ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் கன்னி ராசிக்கான பலன்களை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேதாவிகள். கன்னி ராசினர் எப்பயுமே மேதாவிகள். அதிபுத்திசாலித்தனம். எந்த ஒரு விஷயத்தையுமே அதிபுத்திசாலித்தனமா டீல் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது டிமெரிட் இருந்தா கூட அதை அவங்க சாதகமா மாத்திடுவாங்க. வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க கன்னிராசி தான். அப்படியே ரசிச்சு வாழ்வாங்க. அவங்களுக்கு எப்பயுமே இளமையாக இருக்கிறது, புதுமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த இளமை, புதுமை இதை வச்சே அவங்க எல்லாரையுமே ஜெயிச்சிருவாங்க. தோற்ற பொழிவு அவங்களுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கும். அந்த தோற்ற பொழிவு நல்லா இருக்கிறதுனால இப்போ ஒருத்தவங்க சண்டை போடணுன்ற மனப்பான்மையில வந்தவங்க கூட அவங்களோட முகத்தையும் அவங்களோட தோற்ற பொழிவையும் அவங்களோட மேதாவித்தனத்தான பேச்சையும் பார்த்து சமரசமா பேசிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மேதாவிகளாக இருக்கிற அந்த கன்னி ராசினருக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 2/6/2026 அன்று 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறாரு. ஒரு மனிதனுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 11ஆம் இடத்துக்கு கோச்சார கிரகங்கள் வரக்கூடிய காலம். இப்ப 11ஆம் இடத்துக்கு அவங்களுக்கு குரு பகவான் உச்சமடைய போகிறார். அதாவது 4, 7ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்துல உச்சமடைய போகிறார். அதே மாதிரி இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சமசப்தம ஸ்தானத்துல சனி பகவான் கடந்த 1 வருடமாக இருக்கிறாரு. இன்னமும் 1.5 ஆண்டு காலங்களுக்கு 7ஆம் இடத்துலதான் இருக்க போறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 11ஆம் இடத்துக்கு கேதுவும் 5ஆம் இடத்துக்கு ராகுவும் போறாங்க. அப்ப இவங்களுக்கு கோச்சார கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமா இருக்கு. சனி பகவான் மட்டும் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பாக்குறாரு. மித்தபடி கோச்சார கிரகங்கள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமா இருக்குது. எந்த விஷயத்தை எப்படி காய் நகர்த்தினா ஜெயிக்கலான்னு அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்கல இந்த கன்னி ராசினர் ஒருத்தவங்க. இப்ப கோச்சாரம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால அவங்க தொட்டது புலங்கும், பட்டது பூக்கும். அவங்களோட எண்ணங்கள், லட்சியங்கள், கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு. அதாவது 4, 7ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால 4ஆம் இடங்கிறது தாய், 4ஆம் இடங்கிறது சொத்து, வண்டி, வாகனம், கல்வி, இது எல்லாமே சொல்லலாம். இப்ப பல வருடமாக ஏதாவது சொத்துக்கள் விற்காம இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப அந்த சொத்துக்கள் விலை உயர்ந்து அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிரும். அதுவும் ஒரு 5 லட்சத்துக்கு போகும், 10 லட்சத்துக்கு போகும், கம்மியான ரேட்டுக்கு போகும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பவங்களுக்கு அவங்க நம்ப முடியாத ஒரு அபரிமிதமான லாபமான விலைக்கு சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு தாய் வழியில ஏதாவது பணம், பொருள் வர வேண்டியது இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல வந்துடும். அவங்க அம்மா வீட்டு கூட ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் அந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே இப்ப சரியாயிடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில பின்தங்கி இருந்த மாணவர்கள் கூட இப்ப நல்லா புரிஞ்சு படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏதாவது அரியஸ் பாடங்கள் இருந்தது, அந்த அரியஸ் பாடத்தை எழுதி முடிக்க முடியாத நிலையில இருந்தாங்கன்னா அவங்க இப்ப அந்த அரியஸ் பாடத்தை எழுதி முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வீடு வாஸ்து குறைபாடா இருக்குங்க. அதை நான் சரி பண்ண முடியாம பல வருடங்களாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வாஸ்து குறையான வீட்டுல இருக்கேன் அப்படின்னு கவலைப்பட்டவங்க எல்லாமே இப்ப வாஸ்து சரி பண்ணி வீட்டை நல்லா பிரமாதப்படுத்திடுவாங்க, பிரம்மாண்டப்படுத்திடுவாங்க. ஏன்னா ராகு இவங்களுக்கு சூப்பரான இடத்துக்கு இருக்கிறாரு. அதே மாதிரி கேது விரயஸ்தானத்துல 12ஆம் இடத்துல இருந்தா கூட அவர் 6 மாச காலங்கள்ல, அதாவது 5/12/2026 தான் லாபஸ்தானத்துக்கு போறாங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இவங்களுக்கு தொழில், உத்தியோக ரீதியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இதுவரைக்கும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்லா கேட்டுக்கணும். இது வரைக்கும் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்க முடியாதவங்க கூட இப்ப 2 தொழில் பண்ணுவாங்க.
ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வாய்ப்புகள் வந்து தேடி வரும். இப்ப ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான இன்னொரு புதிய தொழில் வந்து ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருக்கிறவங்க இப்ப கிளை நிறுவனங்களை வந்து தொடங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகிடும். ஒருத்தனுக்கு வந்து தொழில் நல்லா வந்துருச்சு, உத்தியோகம் நல்லா இருந்துருச்சுனாலே மித்த எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிரும். அப்ப இவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சி வந்து இருக்கும். 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 5, 6ஆம் அதிபதியாக 7ஆம் இடத்துல போய் வந்து உட்கார்றாரு. இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு வந்து ராசியை வந்து சனி பகவான் வந்து பாக்குறதுனால வரனை வந்து தேர்வு செய்யறதுல அவங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் வந்து அதிகமா இருக்கும். அதாவது இந்த வரன் நமக்கு வந்து செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மனக்குழப்பம் வந்து அதிகமா இருக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நல்ல வரனே வந்தா கூட இவங்கெல்லாம் வந்து மனசுல வந்து ஒரு கற்பனை கோட்டை வச்சிருப்பாங்க. நமக்கு வர்ற வரன் வந்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், படிச்சிருக்கணும், நல்ல சம்பாத்தியத்துல இருக்கணும், சொத்து இருக்கணும் அப்படின்னு நிறைய கற்பனை கோட்டைகள் வச்சிருக்கிறதுனால அந்த வரன்கள் வந்து தடையாகுமே தவிர மித்தபடி இப்ப நல்ல வரன்கள் வந்து வரும். அப்ப உங்க சுய ஜாதகத்தை நீங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். உங்க சுய ஜாதக ரீதியான தசாபுத்திகள் இப்ப ஜாதகமாக இருந்தா குரு வேற லாபஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு திருமண தடை வந்து அகன்று நல்ல வரன்கள் வந்து வரும். ஃபர்ஸ்ட் திருமணமாகி ஏற்கனவே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும் பாத்தீங்களா. இப்ப கண்டக சனி நடந்ததுனாலையும் சரி, 5ஆம் அதிபதியாகி சனி பகவான் 5, 6 அதிபதியாகி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஒரு புரிதல் இல்லாம லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு எமோஷனல்ல அவங்களுக்கு வந்து திருமண முறிவாயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணத்தினால திருமண முறிவாயிருக்கலாம். அப்படி திருமண முறிவு ஆகி மறு திருமணத்துக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏத்த மாதிரியே அவங்க மனசை புரிஞ்சுக்கிற மாதிரியே ஒரு வரன் வந்து அவங்களுக்கு தேடி வரும். முதல் திருமணம் கூட வந்து கஷ்டம் கிடையாது, ஆனா 2வது திருமணம் வந்து ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த 2வது திருமணத்துக்கு பல வருடங்களாக நான் வந்து வரன் தேடுறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து கண்டிப்பாக வந்து வரன் வரும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து முதல் குழந்தை இருக்குங்க, 2வதாக இன்னொரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு இப்ப வந்து 2வது குழந்தை வந்து பிறக்கும். குறிப்பாக வந்து 2வது குழந்தை வந்து இரட்டை குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இரட்டை பெண் குழந்தைகளாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி இதுவரைக்கும் வந்து என் வாழ்க்கையில நான் எதுவுமே வந்து சாதிக்கல, என் வாழ்க்கையில வந்து நான் சாதிக்கல, என்னால வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு வந்து மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, உன் ஜாதகமே சரியில்லை, நீ வந்து ராசி இல்லாதவன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க இல்லையா. நான் இந்த ஜோசிக்காரங்க சொல்லிட்டாங்க நான் ராசி இல்லாதவன், என் வாழ்க்கையே இவ்வளவுதானா, என் ஜாதகமே இவ்வளவுதான் சொல்லுவேன். அதெல்லாம் இப்ப உங்களுக்கு வந்து தவிடுபடியாயிரும். இப்ப உங்க வாழ்க்கையில பொற்காலம்னு நீங்க வந்து சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உச்சமா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க வந்து ராசி இல்லாதவன் அப்படின்னு பேர் எடுத்திருந்தா கூட, உங்க வாழ்க்கையில நீங்க எதுவுமே அனுபவிக்கலன்னு நீங்க வந்து மனசு சங்கடப்பட்டா கூட, இப்ப உங்க வாழ்க்கையில இழந்த எல்லா இன்பங்களையும் நீங்க வந்து மீட்டு பெறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிரும். அது மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க மருமகன், 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குழந்தை. சில பேருக்கு கல்யாணம் பண்ணி போற வரைக்கும் சில பிள்ளைங்களும் அம்மா அப்பா மேல ரொம்ப கைண்டா ரொம்ப அஃபெக்ஷனா வந்து இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் சில பிள்ளைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் கூட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகி அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அதிகமா இருக்கும் இல்லையா. இப்ப அதெல்லாம் வந்து சரியாகி பேரண்ட்ஸ் கூட அவங்க வந்து ரொம்ப கைண்டா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பெற்றவங்களும் பிள்ளைங்களும் ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்துடும். கல்யாணம் ஆகாத இருக்க கூட சில குழந்தைகள்லாம் தசாபுத்தி வந்து மோசமாக இருந்தா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப முரண்டு பிடிப்பாங்க. படின்னு சொன்னா படிக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து எதிர்மறையான எண்ணங்களோட இருக்கிறவங்க எல்லாமே இப்போ வந்து அப்பா அம்மா பேச்ச வந்து கேட்டு நல்ல பிள்ளைங்களா வந்து இருப்பாங்க. பெற்றவங்களால பிள்ளைங்களுக்கு நிம்மதி இருக்கும், பிள்ளைங்களால பெற்றவங்களுக்கு வந்து நிம்மதி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி சில பிள்ளைங்க வந்து ஏதாவது அவங்க ஜாதக ரீதியா 8ஆம் இடம் 12ஆம் இடம் இதெல்லாம் வந்து வேலை செய்யும்போது பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு ஒண்ணு ஹாஸ்டல்ல படிப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி வீட்டுல வந்து வளருவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 5ஆம் இடம் 11ஆம் இடம் வந்து நல்லா வலுவா வந்து குருவால வந்து இயங்குறதுனால ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்களை நீங்க கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இல்ல கிரக நிலவரங்கள் சாதகம் இல்லாம தாத்தா பாட்டி வீட்டுல குழந்தைகள் வளர்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா இப்ப அவங்க உங்ககிட்டயே வந்து வளரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாயிரும். அதே மாதிரி இப்ப தொழில் உத்தியோகம் காரணமாக நீங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் கூட வந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது. பல பேருக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு முறையாவது வந்து பிளைட்ல போகணும், வெளிநாட்டு காற்றை வந்து சுவாசிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்.
இப்போ உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தை வந்து சனி பகவான் வந்து பாக்குறாரு. அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம். இப்போ உங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது கொஞ்சம் நல்லா ஃபிரிஷான ஒரு லைஃப்பை வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் என்ஜாய் பண்ணிட்டு ஹெல்த்தை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சில பேருக்கு வந்து வெளிநாட்டுல வந்து பிள்ளைங்க இருப்பாங்க, அங்க போய் கூட வந்து நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்பயுமே வந்து இளமையா இருக்கணும், புதுமையா இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள எப்பயுமே வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்து அதிகமா இருக்கும். எதனால அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னிராசிக்காரங்க எப்பயுமே இளமை புதுமையாக இருக்கணும், புதுமையை வந்து விரும்புவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து குரு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு குரு பகவான் வந்து 7ஆம் இடத்தை வந்து பாக்குறாரு இல்லையா, கோச்சாரத்துல 11ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை வந்து பாக்குறாரு இல்லையா. இப்போ உங்களோட கணவன் உங்களோட ரசனையை வந்து விரும்புவாரு. நீங்க அவர் வந்து எப்படி உங்க கூட வந்து கைண்டா இருக்கணும்னு பிஹேவ் பண்ணீங்களோ அது மாதிரி நடக்கும். கருத்து வேறுபாடு காரணமாக ஏதாவது வந்து பிரிஞ்சு வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கட்ட பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கிறவங்க இப்ப வந்து கருத்து ஒருமித்த கருத்தோட சேர்ந்து அவங்க வந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாயிரும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மாமியாரு, 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மாமனார். இப்ப 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் நின்ன காலங்கள்ல மாமியார் மூலமாக ஏதாவது வந்து மனசு கஷ்டம் இருந்தா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரும்போது வந்து சரியாயிடும். கன்னி ராசினருக்கு இந்த பராபவ ஆண்டு என்ன பரிகாரம் செஞ்சா அவங்க வாழ்க்கையில வந்து இன்னும் வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, காவல் தெய்வ வழிபாடு. உங்களுக்கு வந்து ராசியை வந்து சனி பகவான் பாக்குறதுனால காவல் தெய்வ வழிபாடு, நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியால உள்ள காவல் தெய்வங்களை உங்களுக்கு வழிபாடு பண்ணும்போது இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு மிகுந்த பொற்காலமாக அமையும் அப்படின்னு வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.